நம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து அவர்களுடைய எண்ணங்களை ஈடேறுவதற்கு நாம் செய்த தவம் பலனுடையதாக இருக்கும் என்ற நிலைகள்தான் அந்த தவத்தின் வெற்றி, அந்த தியானத்தின் வெற்றி. சில நேரங்களில் இருப்பதற்கு பெயர் தியானம். லட்சியத்தை நோக்கி வலிமையாக இருந்து லட்சியம் நிறைவேறு வரை தன்னுடைய மனதை கலைக்காமல் வைத்துக் கொள்ளுகின்ற தன்மைக்கு பெயர்தான் தவம். அந்த தவத்தை பெற்ற ஞானியர்கள் இந்தியாவில் எண்ணற்றவர்கள். இந்தியாவின் பெருமையே அதுதான். தடுக்கி விழுந்தார் சித்தர்கள், யோகியர்கள், முனிவர்கள், தவஞானிகள். வேற எந்த திசையிலும் இல்லாதது போல் இந்தியாவில் மட்டும் தவஞானிகளும் ஆன்மீக செல்வங்களும் நம் நாட்டில் அதிகம். அதுதான் இந்தியாவினுடைய ஒரு மாபெரும் மகத்துவமும் ஒரு பெருமையும். ஆனால் இந்த தவத்தையும் மாபெரும் சிவத்தையும் அடைந்து கொண்ட மகான்கள் எல்லாம் அவர்கள் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே